நீங்க இத நிச்சயம் அனுபவிச்சிருப்பீங்க. காலையில தூங்கி எழுந்திருக்கும் போதே உடம்பெல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு ராத்திரி படுக்கும்போது பாதத்துல ஒரு விதமான வலி. இந்த வலியும் சோர்வும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைய எவ்ளோ பாதிக்குதுன்னு எனக்கு நல்லா புரியுது. இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க, நம்மளோட மனநிலையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். முழங்கால் வலி, விரல்கள மடக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கம், நாள் பூரா கால்வலி, அதுவும் காலையில எழுந்திருச்சா உடம்ப அசைக்கவே முடியாத ஒரு விறைப்புத்தன்மை. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கலாம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு ஒரு நினைப்பு இருக்கு. ஆனா அது உண்மையே இல்ல. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல சரியா தூங்காதது, நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறது, உடல் பருமன், இந்த மாதிரி காரணங்களால நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சரியா இல்லாம போடுது. இதனால மூட்டுகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் கிடைக்கிறதில்ல. அதனாலதான் 40 வயசுக்கு குறைவானவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இப்போ ரொம்ப சாதாரணமா வருது. இப்படி வலி வந்த உடனே நமக்கு என்ன தோணும்? சட்டுன்னு ஒரு வலி மாத்திரை எடுத்து போட்டா எல்லாம் சரியாயிடும்னு தோணும். ஆமா, அது கொஞ்ச நேரத்துக்கு வலிய மறக்க வைக்கும், உண்மைதான். ஆனா அந்த வலி எதனால வந்துச்சுங்கிற அசல் காரணத்தை அது சரி பண்ணுதா? அதுதான் நாம இப்போ கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. இந்த உதாரணம் எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு சின்ன ஆஹா மொமெண்ட் மாதிரி தான். சுவத்துல ஒரு விரிசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சா அந்த விரிசல் மறைஞ்சிடுமா? இல்லையே, உள்ளுக்குள்ள அந்த விரிசல் அப்படியே தான் இருக்கும். நாளாக ஆக பெருசா தான் ஆகும். அதே கதை தான் இந்த வலி மாத்திரைகளுக்கும். அது நம்ம மூளைக்கு போற வலி சிக்னலை மட்டும் தற்காலிகமா பிளாக் பண்ணுது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அதாவது ரத்த ஓட்ட குறைபாடு, செரிமான கோளாறு மாதிரி மூல காரணங்களை அது கொஞ்சம் கூட சரி செய்யறதே இல்ல. சரி, அப்போ இதுக்கு உண்மையான தீர்வு தான் என்ன? அது நம்ம முன்னோர்கள் பல காலமா பயன்படுத்திட்டு வந்த ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு நைட்டில இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது வலிய மட்டும் குறைக்காம அந்த வலிக்கான மூல காரணத்தையே சரி செய்யுது. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். இதுல நம்ம சேர்க்கிற முதல் பொருள் பட்டை. பட்டைன்னு சொன்னோடனே நமக்கு பிரியாணி தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா இது வெறும் வாசனைக்காக மட்டும் கிடையாது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்டம் சீரா இருந்தாலே போதும், மூட்டுகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் சத்துக்களும் சரியா போய் சேரும். இதனாலேயே பாதி வலிகளும் இறுக்கமும் காணாம போயிடும். அந்த வேலைய இந்த சின்ன துண்டு பட்டை ரொம்ப சூப்பரா செய்யுது. அடுத்ததா வெறும் 2 கிராம்பு. இதுல யூஜினால் அப்படின்னு ஒரு இயற்கை வேதிப்பொருள் இருக்கு. இது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். நம்ம நரம்புகள் வழியா மூளைக்கு போற அந்த வலி சிக்னல்களை இது தடுத்து நிறுத்துது. இதனால வலியோட உணர்வு நமக்கு ரொம்பவே கம்மியாகும். இது சும்மா சொல்றதில்ல, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய். நாம பொதுவா பாக்குற பச்சை ஏலக்காய் இல்ல, இது கருப்பு ஏலக்காய். இது பாரம்பரியமாவே அஜீரண கோளாறுகளுக்கு பயன்படுத்துற ஒரு பொருள். நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கே நல்ல செரிமானம்தான் பேஸ்மெண்ட். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் போதே உடம்புல இருக்கிற தேவையில்லாத இறுக்கம் எல்லாம் குறைஞ்சு பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகும். யோசிச்சு பாருங்க, பட்டை ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுது, கிராம்பு வலிய குறைக்குது, ஏலக்காய் செரிமானத்தை சீராக்கி உடம்ப ரெடி பண்ணுது. இந்த மூணும் ஒன்னா சேரும்போது அது ஒரு அற்புதமான கலவையா மாறுது. இத செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நாம எடுத்து வச்சிருக்கிற பட்டைய, கிராம்பு, கருப்பு ஏலக்காய், இது மூணையும் லேசா தட்டி அதுல போடுங்க. ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில கொதிச்சா போதும். அந்த பொருட்களோட சத்தெல்லாம் நல்ல தண்ணில இறங்கிடும். அதுக்கப்புறம் அடுப்ப அணைச்சிட்டு இத வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்ல குடிக்கணும். அவ்வளவுதான். ஆனா இங்க தான் ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. இந்த டீயை எப்ப குடிக்கணும்னா கரெக்டா தூங்க போறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் குடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அது உடம்புல சரியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு குடிச்சிட்டு நாளைக்கே மேஜிக் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது. இதோட முழு பலனையும் நீங்க அனுபவிக்கணும்னா குறைஞ்சது 2 வாரமாவது விடாம குடிச்சிட்டு வரணும். அப்போதான் அது உடம்புக்குள்ள போய் மூல காரணத்தை சரி செய்ய ஆரம்பிக்கும். சரி, இப்போ டீ குடிச்சாச்சு. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல. இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த டீயோட பலனை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ஸ்டெப் இருக்கு. அது இல்லாம இந்த தீர்வு முழுமையே அடையாது. அது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? அந்த ரகசியம் இதுதான். டீ குடிச்சதுக்கு அப்புறம் சரியா 15 நிமிஷம் கழிச்சு 1 ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிடணும். இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான லாஜிக் இருக்கு. நம்ம செரிமான மண்டலம் சீரா இருந்தாதான் நாம எடுத்துக்கிற எந்த ஒரு மருண்டோ உணவோ உடம்புல முழுமையா உறிஞ்சப்பட்டு வேலை செய்யும். இந்த சோம்பு அந்த வேலையை கரெக்டா செஞ்சு நம்ம குடிச்ச டீயோட சத்துக்களை உடம்பு முழுமையா எடுத்துக்க உதவுது. ஓகே,
இப்போ நாம தற்காலிக நிவாரணத்தை பார்த்துட்டோம். ஆனா நம்ம நோக்கம் அது மட்டும் இல்ல. நீண்ட காலத்துக்கு நம்ம எலும்புகளையும் மூட்டுகளையும் வலிமையாக்க வேண்டாமா? அதுக்கு இந்த நைட் ரிச்சுவல் கூடவே பகல் நேரத்துல சேர்த்துக்க வேண்டிய சில சக்தி வாய்ந்த உணவுகளையும் பத்தி இப்ப பார்க்கலாம். இதுல நமக்கு 2 அற்புதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஆளி விதைகள், அதாவது ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இன்னொன்னு சியா விதைகள். ஆளி விதைகள்ல ஒமேகா 3 ரொம்ப அதிகமா இருக்கு. இது மூட்டுக்கள்ல ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. சியா விதைகள்ல நார்ச்சத்து, மினரல்ஸ் அதிகமா இருக்கு. இது உடம்புக்கு நல்ல எனர்ஜியும் ஸ்ட்ரெங்த்தையும் கொடுக்கும். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல ரெண்டையும் மாத்தி மாத்தி கூட பயன்படுத்தலாம். இந்த விதைகளை எப்படி சாப்பிடணும்னு சில வழிமுறைகள் இருக்கு. அது கவனமா கேளுங்க. ஆளி விதைகளை மட்டும் அப்படியே சாப்பிடக்கூடாது. அதை லேசா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அந்த பவுடர்ல இருந்து 1 ஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணீர்லயோ தயிர்லயோ கலந்து சாப்பிடலாம். சியா விதைகளை குறைஞ்சது 2 மணி நேரமாவது தண்ணீர்ல ஊற வச்சுட்டு தான் சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சியா விதைகள் சாப்பிடும்போது நாள் முழுக்க நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ண தினமும் பகல் நேரத்துல 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். கடைசியா இந்த முழு விஷயத்தோட சாராம்சமே இதுதான். வலிய ஒரு எதிரியா பார்க்காம அது நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கற ஒரு சிக்னலா பாருங்க. வலி மாத்திரைகளை வச்சு அந்த சிக்னலை சும்மா அமுக்கி வைக்காம அது ஏன் வருதுன்னு அந்த மூல காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி இயற்கையான வழிகள்ல அது சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்படி செய்யும் போது நீங்க வலியிலிருந்து மட்டும் விடுதலை அடையல, உள்ளிருந்து ஒரு ரொம்ப வலுவான உடலையும் கட்டமைக்கிறீங்க. இந்த இரவு நேர சடங்கு அதுக்கான ஒரு அருமையான முதல் படியா இருக்கும்.